நேத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. புது அரசுடைய முதல் பட்ஜெட் நேத்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு புரிந்த சில விஷயங்கள் விரைவாக பார்த்துடலாங்க பட்ஜெட்ல. அதற்கு முன்னாடி சில மெட்ரிக்ஸ பார்த்துடலாம். ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை 2027ல அவங்க எதிர்பார்ப்பது 1.15 லட்சம் கோடி ரூபாய். இது ஜிஎஸ்டிபி கம்பேர் பண்ணும்போது இது 2.8%. முன்ன இன்ட்ரிம் பட்ஜெட்ல, அதாவது பிப்ரவரி மாதத்துல போன அரசு ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தாங்க. அதுல அவங்க சொல்லியிருந்தது 1.21 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புது பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருப்பது 1.15 லட்சம் கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் அவுட்ஸ்டாண்டிங்கா 10.71 லட்சம் கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறாங்க இந்த நிதியாண்டு முடிவில். இது டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ பார்க்கும்போது அது 26.12%. தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து கிடைத்த சில விஷயங்கள், எனக்கு புரிந்த சில விஷயங்கள் விரைவாக பார்த்துடலாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தின் கீழ் 139 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு, அதாவது பள்ளிகள் கல்லூரிகளுடைய சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புக்காக இது 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்க்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இலவச சைக்கிள் வழங்குறாங்க, கூடவே ஹெல்மெட்டும் பாட்டில் ஹோல்டரும் வழங்குறாங்க. 277 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5.3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்ஸ் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் திட்டம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அவங்களுடைய திருமணத்தன்று 8 கிராம் தங்க காயினும் ஒரு பட்டு புடவையும் வழங்குற திட்டம். அதற்கு 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சாலை பாதுகாப்புடைய பாகமாக நம்ம சாலை ஆப்பை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. நம்ம சாலை ஆப்பில் நாமளே கம்ப்ளைண்ட் போடலாங்க, நம்ம ரோடு சரியாக இல்லை, புகைப்படம் எடுத்து அந்த ஆப்பில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ரோட் சேஃப்டியுடைய பாகமாக நம்ம சாலை ஆப்பை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க தமிழக அரசு. ஹைவேஸ் மற்றும் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மற்றும் யூத் வெல்ஃபேருக்கு 1,051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 10 ஸ்பெஷல் ஒலிம்பிக் சென்டர்ஸ் அமைக்க இருக்கிறாங்க. 50 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹவுசிங் மற்றும் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 8,852 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தற்காலிகமாக இருக்கக்கூடிய வீடுகளை நிரந்தர வீடுகளாக மாற்றுவதற்கான அந்த நிதி அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 3.1 லட்சம் ரூபாயாக இருந்தது, அது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் 70,000 நிரந்தர வீடுகளை கட்ட இருக்கிறாங்க. இதற்காக 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சென்னை மெட்ரோபாலிட்டனுடைய காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர் பிளானுக்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உமன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேருக்கு 9,818 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்க இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு 23,357 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அரசு ஊழியர்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை விரிவாக்கம் செய்யறாங்க, கவரேஜை உயர்த்தி இருக்கிறாங்க. 5 லட்சம்லேருந்து 7.5 லட்சமாக உயர்த்த இருக்கிறாங்க. இதற்காக 838 கோடி ரூபாய். 12.5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கவரேஜ் திட்டமும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். பெண்களுக்கான ஆடு வளர்ப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. 5 ஆடுகள் வழங்கப்படுது. 100% மானியம் வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் 5 ஆடுகள் வழங்குறாங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. புதிதாக 3 மெட்ரோ ரயில் காரிடார்ஸ் அமைப்பது குறித்து பரிசீலனை செய்து வராங்க. மத்திய அரசுடன் கலந்து ஆலோசிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏர்போர்ட் கேளம்பாக்கம், கோயம்பேடு பட்டாபிராம், பூனமல்லி, சுங்கவர் சத்திரம், இந்த 3 காரிடார்ஸ் அமைப்பது குறித்து பரிசீலனை செய்து வராங்க. இந்தியாவுடைய முதல் ஏஐ சிட்டி அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. அறிவகம் அப்படின்ற பெயரில் இந்தியாவுடைய முதல் ஏஐ சிட்டி அமைப்பது குறித்தும் அவங்க பரிசீலனை செய்து வராங்க. அரசு என்ன இலக்கு வைத்திருக்கிறாங்க? தமிழ்நாடுடைய எக்கானமி $1.5 ட்ரில்லியன் எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. $1.5 ட்ரில்லியன் சொல்லும்போது $1,500 பில்லியன். இப்போ எவ்வளவு இருக்குன்னா $400 பில்லியன் பக்கத்தில் இருக்கு. 2036க்குள்ளார $1.5 ட்ரில்லியன் எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. எனக்கு புரிந்த சில விஷயங்கள் பட்ஜெட்ல இருந்து. ஏதாவது விட்டு போயிருக்கு, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது கூடுதல் தகவல் இருக்குன்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க.